மணிக்காசன் மல்லிகைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க கல்வி அறை கருவறைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கல்வி அறையை நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது அழுகிட்டு வருவோம். வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும், அம்மா அப்பாவோட இருக்காங்க, அவங்க பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ஸ்கூலுக்கு வந்தோடனே அங்கே படித்து முன்னே பெரிய பெரிய ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சுதந்திர வாழ்க்கை சுதந்திரமற்ற வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கழிவு கதை சொல்லியிருந்தாங்க. ஒரு கழிவு இருக்குமா, அந்த கழிவு 35 அதோட வாழ்நாள் 35 வருஷம் 70 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 35 வருஷம் நல்லா ஜாலியாக அங்கிட்ட சுற்றிட்டு பார்த்துட்டு இருக்குமா. அப்புறம் 35வது வருஷம் அது இறந்து போகிற மாதிரி அது ரெக்கை மூக்கு விட அதோட நகைலாம் பட்டு போயிருமா. அது அப்பையில அதோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அது ஒரு மலையில போய் உட்காந்துருக்குமா. உட்காந்துருக்கா அங்கே அதோட நகைகள் ரெக்கைகள் மூக்குகள்லாம் அதுவே பிச்சு போட்டு உடச்சிக்குமா. அப்புறம் அது அதோட உடம்பு எல்லாம் ரத்தமாக இருக்குமா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது சாப்பிடாம இருக்குமா. அப்புறம் அங்கே உள்ள புழுக்கள் பூச்சிகள்லாம் சாப்பிட்டு ஆடி அந்த புது ரெக்கைகள்லாம் வளர்ந்து நல்லா இருக்குமா. அதே மாதிரி தான் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் கஷ்டப்பட்டாதான் எல்லாம் பண்ண முடியுது. கஷ்டப்பட்டாதான் எல்லா வேலைக்கும் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மருத்துவர் போலீஸு எல்லா பெரிய பெரிய வேலைகள்லாம் போகணும்னா நம்ம கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கிட்ட இந்த சைடு ஃபோனு, இந்த சைடு புத்தகம் இருக்கு, அது இங்கே எதை பார்ப்பீன்னு கேட்டாங்க. சார் சில பேர் ஃபோன் சொல்லியிருந்தாங்க, சில பேர் புத்தகம் சொல்லியிருந்தாங்க. நான் புத்தகம் படிப்பேன். சார் சொல்லிக்கிறேன்.